வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி சிறப்பு வீச. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு இளைஞரை வந்து சிறப்பு எடுத்து எறிகிறாரு. இவர் யார், ஏன் எறிகிறாரு, எதுக்கு எறிகிறாரு, இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு. ப்ளூ கலர் சர்க்கிள் போட்டு பாருங்க. ஒருத்தர் மணியோட சட்டையை தோல்ல போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி 4 பேர் சேர்ந்து மயக்கமானவங்களோ இறந்தவங்களோ யாரும் நமக்கு தெரியல, அவங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ ஒன்று ஆகும், அதில் பாருங்க என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்களா, அதே தோல்ல சட்டை போட்டவர் இன்னொருத்தரை தூக்கிட்டு இங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் நடந்து போய் கிராஸ் பண்ணும்போது தான் அங்கே ஒரு பையன் செருப்பு எடுத்து ஏறிறாரு. இது ஏன் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் கூட்டம் சரிஞ்சு கீழே விழுறாங்க. இங்கே பாருங்க, இவர் தூக்கிட்டு போகும்போது ஒரு மயங்கிட்டாரா இறந்துட்டாரானே தெரியல. இவங்க வரிசையாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் மக்கள் விஜய் கூப்பிட்டு இங்கே பாருங்கன்னு சொல்றாங்க. அது விஜய்க்கு கேட்கறது வாய்ப்பு இல்லை. அந்த கவனத்தை திருப்புறதுக்கும் இந்த ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டத்திலே அந்த ஒரு இளைஞர் தான் வந்து ரொம்ப ரோசமுள்ள மானமுள்ள ஒரு இளைஞர் வந்து என்னடா பேசிக்கிட்டே இருக்க, இங்கே மக்கள் சாகுறாங்க, அதை தாங்க முடியாமல் விஜயோட கவனத்தை இருக்கிறதுக்கு இங்கிருந்து செருப்பு எடுத்து வேலை நோக்கி ஏறிறாரு. இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அவர் வண்டி மேலே இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கீழே ஒவ்வொருத்தரா மயங்கி விழுறாங்களா இறக்குறாங்களான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சமூக விரோதியும் உள்ள வரல, யாரும் எதுவும் பண்ணல. ரசிகர்கள்ன்ற பேரில் தொண்டர்கள்ன்ற பேரில் நீங்கள் பண்ணுற அட்டூழியத்தில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சென்னை கிளம்பி போயிட்டு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டு விஜய் வந்து கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காம இவரை நம்பி வந்து 41 பேர் இறந்துட்டாங்கன்ற கொஞ்சம் கூட அதில் சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு இருக்கு. அந்த ஒரு சின்ன மனிதாபனம் கூட இல்லாமல் சிஎம் சார் முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து. இது தெரியாத இந்த தற்கொலை கூட்டம், தற்கொலை சொல்லக்கூடாது, இவங்க ஸ்லீப்பர் செல்ஸ். இது தெரியாத இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் போட்டுருக்காங்க. இது உண்மையிலே விஜய் வந்து இறந்த மக்களுக்காக இறங்கி நின்று ஆஸ்பத்திரி போய் பார்த்து, இல்லை அவர் முடியலனா கூட அவருக்கு கீழே அடுத்த பதவியில் இருக்கிறவங்க போய் சொல்லி போய் பார்க்க சொல்லிடலாம். இதெல்லாம் விட்டுட்டு போய் வீட்டில் உட்காந்து 3 நாள் கழிச்சு நிலைமை ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டு பொம்பளுக்காரு. அவர் மட்டும் மக்கள் கூட நின்றுதாருன்னா நீங்க அவருக்காக ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் போடுறதோ அர்த்தம் இருக்கு. அவர் மக்களுக்காக நிற்கவே இல்லை. இது தெரியாம நீங்க இந்த தற்கொலை கூட்டங்கள், சாரி, இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் கூட்டங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எல்லாரும் இதுலையும் போய் கமெண்ட் போட்டு குழந்தை இல்லைனா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், விஜய் ஒருத்தர் தான் அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அடியோட ஒரு சுனாமி வந்து உங்களை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு.